பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு? என்னை மதுரைக்கு வரவழைத்தது முருகன். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு என்னை வளர்த்தது முருகன். அந்த வீரவேல் முருகனுக்கு எனக்கு துணிச்சல் தந்தது முருகன். அந்த சுரவேல் முருகனுக்கு எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? அல்லது மேடை போட்டு மக்களை பிளவுபடுத்துகின்ற, மக்களிடம் இனத்தால் மதத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்தி நினைக்கின்ற பாரதிய ஜனதா சங்கிகள் கூட்டம் வேண்டுமா என்பதை 2026ஆம் ஆண்டு நிச்சயம் தமிழக மக்கள் முடிவெடுப்பார்கள். வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு? எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திலே வருகின்ற வசனத்தைத்தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா களை பறித்தாயா என்ற சொல்லுக்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? யார் அவர்?